குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நிறைய நாள் கழிச்சு உங்களெல்லாம் மீட் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு நடுவில் ஒரு 2 days போனால் கூட நிறைய நாள் ஆயிட்ட மாதிரி இருக்கு. கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது எக்ஸசைஸ் 5.1ல நம்ம 8th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? பேஜ் நம்பர் 146. பேஜ் நம்பர் 146, எக்ஸசைஸ் 5.1, கொஸ்டின் நம்பர் 8 எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க. Let a minus 6 minus 5 and b minus 6 4 be 2 points such that a point P on the line AB satisfies AP by 2 by 9 is equal to AB. Find the point P. திருப்பியும் ரேஷியோ கொடுத்து நமக்கு P வந்து கோஆர்டினேட் வந்து கேட்டிருக்கிறாங்க இல்லையா? இது இன்டர்னல் டிவிஷனா எக்ஸ்டர்னல் டிவிஷனான்னு சொல்லி நம்ம டயக்ராம் போட்டாதான் தெரியும். சரியா? போடலாம். ஏபி 2 பாயிண்டையும் நம்ம மார்க் பண்ணலாமா? முதல்ல -6 -5. சும்மா நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எதுவும் பார்க்க வேண்டாம். வெறுமே அந்த டிஸ்டன்ஸை மட்டும் நீங்க வந்து மார்க் பண்ணா போதும். அண்ட் பி இஸ் another பாயிண்ட். அதோட கோஆர்டினேட்ஸ் -6 4. ஓகே. P is a point on the line AB. On the line AB such that AP, அப்போ இங்க வந்து ஷார்ட்டா இருக்கு. AP வந்து 2, AB வந்து 9 கொடுத்திருக்காங்க. AB 9. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. AP is equal to 2 by 9 AB. Given AP is equal to 2 by 9 AB. அப்படின்னா என்ன அர்த்தமா? நீங்க சிம்பிளாவே எடுத்துக்கலாம். AP வந்து 2 பார்ட்ஸ். இத வந்து மாத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு என்ன வரும்? AP by AB is equal to 2 by 9 அப்படின்னு வரும். சரியா? இப்போ நீ என்ன செய்யலாம்? 1 minus AP by AB போடலாம். சரியா? Which implies that 1 minus AP by AB is equal to 1 minus 2 by 9, which implies that AB minus AP by AB என்ன பண்ணிருக்கோம்? LCM எடுத்திருக்கோம். is equal to 9 minus 2 by 9, which implies that பாரு AB ல இருந்து AP subtract பண்ணிட்டோம்னா we get PB. so PB by AB is equal to 7 by 9. இது ரேஷியோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். புரியுதா? therefore இப்போ என்ன செய்யலாம்? AP by AB is to BP by AB. therefore AP by AB is to PB by AB is equal to 2 by 9 is to 7 by 9, or AP is to PB is equal to 2 is to 7. புரியுதா? இங்க டினாமினேட்டர் AB இருக்கு, இங்க 9 இருக்கு. அதை விட்டுறலாம். so we can take only the numerators. இங்க AP is to PB is equal to 2 is to 7 அப்படின்னு நமக்கு கிடைச்சாச்சு. சரியா? நமக்கு A தெரியும், B தெரியும், இது 2, இது 7 பார்ட்ஸ் தெரியும். நமக்கு P யோட கோஆர்டினேட்ஸ் தெரியணும். மாத்தி போட்டுக்கலாம். therefore P is முதல்ல 2 into -6. அப்போ -12 plus -6 into 7 -42 by 2 plus 7, comma
அடுத்து y ஓட கோஆர்டினேட்ஸ் எழுது 4 2s are 8 plus minus 5 into 7 minus 35 by 2 plus 7. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we'll get the answer. சரிதானே? நம்மளோட முக்கியமான பார்ட் வந்து அந்த ரேஷியோவா AP is to PB கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலைங்க. So this can be written as பாரு minus 54 by 9 comma minus 27 by 9 9 ஆல் டிவைட் பண்ண minus 6 minus 3 சரியா? நீ சிம்பிளா செக் பண்ணனும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இது -6 -5ங்கிறது எங்க இருக்கும்? It will be in the third quadrant இல்லையா? இங்க -6 -5 னு வெச்சுக்கோ. -64 வந்து இங்க இருக்கும். -64 இல்லையா? இது A இது B. இது 2:7 னு பிரிக்குதுன்னா என்ன அர்த்தமா? இங்க -5 இருக்கு. அப்ப இங்க ஒரு 5 டிஸ்டன்ஸ், இங்க 4 டிஸ்டன்ஸ். அப்ப 5 + 4 9 இல்லையா? 9 ஓட 9 யூனிட்ஸ் இருக்கும். 9 யூனிட்ஸ் ஓட 2 பார்ட்ஸ் இங்க இருக்கும். இப்ப 2 பார்ட்ஸ்ங்கும்போது எங்க இருக்கும்? இங்க இருந்து 1 2 இங்க இருக்கும் P. 2 யூனிட்ஸ் மேல போகும்போது என்ன ஆகும்? -6 -3 ஆகும். கரெக்ட்டா வந்துருச்சா? இது மாதிரி நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா நம்ம ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் பிராக்டிக்கலா. சரியா? இது நம்மளோட சும்மா நம்மளோட பார்ட் செக் பண்றதுக்கு மட்டும். பட் தியரிட்டிக்கலி நீங்க இப்படிதான் செய்யணும். தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ். எழுதுறீங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? I find some of you writing it. ninth question பாருங்க. பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் அப்படின்னு கேட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு லைன் இருக்கு, அத ட்ரைசெக்ஷன் அப்படின்னா 3 கட் பண்ணோம். 3 கட் பண்ணா நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்? we need 2 points இல்லையா? we need 2 points. அந்த 2 points ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். முதல்ல we'll draw the line. டயகிராம் மட்டும் போட்டுக்கலாம். Find the points of trisection of the line segment joining the points A 2 minus 2 then B minus 7 4. முதல்ல டயகிராம் போடலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டா போதும். A B minus 2 minus 2 இங்க minus 7 4. Let P and Q be the 2 points of trisection. அப்ப எப்படி இருக்கும்? ஈக்குவலா பிரிக்கும். இங்க P இங்க Q இல்லையா? அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருமா, இது வந்து PQ is முதல்ல P கண்டுபிடிக்கணும்னா PQ ஒரு பார்ட் இருந்ததுன்னா PB will be 2 parts இல்லையா? சாரி AP வந்து 1 பார்ட்னா நமக்கு PB will be 2 parts. அப்ப ரேஷியோ 1:2. இப்ப Q கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்? மாறும் இல்லையா? இங்க 2 parts இருக்கும். இது 2 parts-ஆ இருக்கும். இது 1 part-ஆ இருக்கும். அவ்வளவுதான். தனித்தனியா கண்டுபிடிக்கணும். P தனியா Q தனியா கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம எழுதிக்கலாம். Let P and Q be the 2 points of trisection. சரியா? P divides AB internally. அதெல்லாம் மென்ஷன் பண்ணும். In the ratio 1:2 இல்லையாமா? இது ஒரு பார்ட், இது 2 parts. அப்போ 1:2. இப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். Therefore P is பாரு கிராஸ் பண்ணிக்கோ. X
2 into 2. 2 2s are 4 plus. Plus irukadhu inga minus varum illaya. Minus 7 irukku. Minus 7 into 1. Therefore, minus 7 by 1 plus 2. Next, y போடுவோம். Minus 2 into 2. அப்போ minus 4. இங்க 4 into 1 plus 4 by 1 plus 2. That is, பாரு, minus 3 by 3. So, minus 1. இங்க 0 by 3. So, 0. அப்போ P is minus 1, 0. அதே மாதிரி நம்ம Q எடுக்கலாம். Q எடுக்கும் பொழுது ரேஷியோ மாத்திக்கணும். 2:1 மாத்தணும். அவ்வளவுதான் வித்தியாசம். திருப்பி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். Q divides AB in the ratio. Q divides AB internally in the ratio 2:1. சரியா? Therefore, Q ஓட coordinates எப்படி இருக்கும்? Therefore, Q is, நம்ம Q எழுத போறோம். அப்ப 2 இங்க இருக்கு. இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். So, இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப -14. -14. அப்புறம் இந்த 1 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். plus 2 by 3. 1 plus 2. Again 2 plus 1 வந்து 3. Then, அடுத்து 1 வச்சு, y coordinate எடுக்க போறோம். So, இந்த 2 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். So, 8. Then, இந்த 1 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். -2 by 3. That is, Q என்னவா இருக்கும் பாரு. இங்க -12 by 3. So, -4. இங்க 6 by 3. It is 2. இல்லையா? Therefore, the points are -1 0, -4 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? முதல்ல கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? 10th question. Find the points which divide the line segment joining A -4 0 and B 0 6 into 4 equal parts. இங்க என்ன பண்ணோம்? 3 equal parts. நம்ம அடுத்து பார்க்க போறது 4 equal parts. இப்ப 3 equal parts வேணுங்கும்போது we needed 2 points. 4 equal parts வேணும்னா we need 3 points. இல்லையா? அப்போ 3 pointsக்கு நம்ம coordinates கண்டுபிடிக்கணும். So let us take the diagram first. Okay. -4 0 இங்க 0 6. இப்போ நம்ம கண்டிப்பா செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் கிடையாது. மிட் பாயிண்ட் ஃபார்முலா கூட இதுல ஈஸியா யூஸ் பண்ணலாம். இல்லையா? பாரு. Let P Q R be the required points. அவ்வளவுதான். எப்படி இருக்கும் பாருமா. முதல்ல இது ரெண்ட பைசெக்ட் பண்ணோம்னா we'll get 2 parts. திருப்பி இங்க பைசெக்ட் பண்ணோம்னா we'll get 4 parts. அப்ப இத P Q R அப்படின்னு எடுத்துக்கலாம். Q is the midpoint of AB.
midpoint formula யூஸ் பண்ணிடலாம். அதை வச்சுட்டு P is the midpoint of AQ and R is the midpoint of QB. midpoint formula யூஸ் பண்ணாலே நமக்கு போதும். சரியா? So let P, Q, R be the required points. சொல்லிட்டு Q is the midpoint of AB. Therefore, Q is என்ன பண்ணுவோம்? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Therefore, minus 4 plus 0. So, minus 4 by 2. அது வேணா எழுதிக்கோங்க. இல்ல டைரக்டா minus 2 எழுதுறதுனால நீ எழுதலாம். minus 4 plus 0 by 2, then 0 plus 6 by 2. That is, Q is minus 2, 3. சரியா? நம்ம முதல்ல Q கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்ப P கண்டுபிடிக்கலாம். P is the midpoint of AP. Sorry, AQ. இல்லையா? நீ வேணா Q மட்டும் இங்க எழுதிக்கோ. -2, 3 டயக்ராம்ல இருந்து பார்த்து எழுதுறது நமக்கு ஈஸியா இருக்கும் சில சமயம். இல்லையா? Therefore, P is midpoint போடு -4, -2 by 2. -4, -2 by 2 and 0 plus 3 by 2, that is P. இப்போ -6 by 3, 2, that is -3, இங்க 3 by 2. 3 by 2 போட்டாலும் சரி, 1.5 போட்டுட்டாலும் சரி. சரியா? அப்போ P கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒண்ணே R மட்டும் கண்டுபிடிக்கணும். Same way you can find out. Midpoint of R is the midpoint of QB. R is the midpoint of QB. Therefore, R is எப்படி எழுதணும்? -2 plus 0 by 2, 3 plus 6 by 2. That is, R is -1, 9 by 2. 9 by 2 போடலாம், இல்லைன்னா 4.5 போட்டுக்கலாம். இங்க நம்ம 1:3, 3:1 எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு தேவை கொஞ்சம் யோசிக்கிற திறமை, எந்த சம்ம எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு. அடுத்த क्वेश्चन போலாமா? நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு வசதியா இருக்கட்டும்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டே வரேன். புரியுதா? ரைட். 11th question. Find the ratio in which the x-axis divides the line segment joining the points 6, 4 and 1, -7. x-axis divide பண்ண போகுது இல்லையா? அப்போ நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணியே ஆகணும். 6, 4 எங்க இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நீ கரெக்டா பிளாட் பண்ணணும்னு கிடையாது. என்ன பண்ணலாம்? வெறுமனே அந்த குவாட்ரண்ட்டை கரெக்டா பண்ணாலே போதும். 6 இங்க, 4 இங்கன்னு வச்சுக்குவோம். So this is A, 6, 4. அடுத்து என்ன சொல்றாங்க? B, 1, -7. அப்போ 1 இங்க இருக்கு, -7 இங்க எங்கேயாவது இருக்கும் இல்லையா? இது B, 1, -7. இந்த AB x-axis
P ல கட் பண்ணுதுன்னு வெச்சுக்குவோம். சரியா? P ல கட் பண்ணுதுனா நமக்கு P யோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படி நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். புரியுதா? பார்க்கலாமா? P யோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? P எங்க இருக்கு? It is on the x axis. இல்லையா? On the x axis அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பா y கோஆர்டினேட் வந்து நமக்கு 0வா இருக்கும். இல்லையா? So P is some a0. y கோஆர்டினேட் 0. அப்ப எப்பவுமே நமக்கு x கோஆர்டினேட் என்னவா இருக்குங்கிறது தேவையில்லை. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது x இங்க வந்து ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால இந்த a வந்து என்ன நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க தேவையில்லை. y கோஆர்டினேட்ஸை ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு ரேஷியோ கிடைச்சிரும். புரியுதா? சரி. சோ லெட் த ரேஷியோ பி 1:k ன்னு எடுத்துக்கலாம், இல்ல k:1 ன்னு எடுத்துக்கலாம், இல்ல l:m ன்னு கூட எடுத்துக்கலாம். புரியுதா? எனக்கு கம்ஃபர்டபிளா I want to take it as k:1. சரியா? Let the ratio be k:1. Let the ratio be k:1. இல்லையா? எத்தனாவது क्वेश्चन? 11th क्वेश्चन. அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்? Let AB intersect x axis at P. அதுவும் சொல்லியிருக்கணும். Let AB intersect the x axis at P and let the ratio be k:1. அடுத்து என்ன சொல்ல போறோம்? P lies on the x axis. P lies on the x axis. Therefore, P is of the form A0. இல்லையா? அதாவது y coordinate is 0. Now, that is y coordinate of P is equal to 0. இப்போ இங்க இருந்து y coordinate கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கிறது? 4k இல்லையா? 4 into k plus, which implies that 4k plus இங்க 1 எடுத்துக்கிறோம். 1 into minus 7, therefore minus 7 by 1 plus k or k plus 1 எது வேணா போட்டுக்கோ is equal to 0. புரியுதா? இப்போ cross multiply பண்ணு. This implies that 4k minus 7 equal to 0. Cross multiplication. Which implies that 4k equal to 7. சரியா? Which implies that k is equal to 7 by 4. நம்ம ratio என்ன? k:1. இல்லையா? Which implies that k is to 1 equal to 7 by 4 is to 1, which is equal to 7 is to 4. இது தெரியும் இல்லையா? LCM எடுப்போம். 4, 4. அப்போ 1 into 4, 4. அந்த denominator நம்ம we will omit. Denominator omit பண்ணிட்டு we will write only the numerators as the ratio. So the ratio is 7 is to 4. சரியா? உங்க புக்ல வந்து l:m போட்டு கொடுத்திருக்காங்க. அதுவும் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். No problem. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சா you can use it. Twelfth question பாருங்க. In what ratio is the line joining the points -5, 1 and 2, 3 divided by the y-axis? Also find the point of intersection.
இப்ப 11th கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்கல. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்கல. பட் இங்க நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பதிலா ஒய் ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க. லெட் us follow the same steps. சரியா? Instead of x axis it's going to be the y axis. So முதல்ல டயகிராம் போடலாம். What are the 2 points given? -5 1 2 3 இல்லையா? டயகிராம் போடுங்க முதல்ல. x dash அதெல்லாம் கரெக்டா ப்ராம்ப்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். First point is -5 1. -5 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும். So this is A -5 1. And B is 2 3. 2 is somewhere here, 3 is somewhere up. So this is 2 3. B. இப்ப இது ரெண்டு தான் ஜாயின் பண்ணுது. So let me take P or Q to be the point of intersection. சரிதானா? அப்ப இதெல்லாம் நான் டிஸ்கிரைப் பண்ணோம். Let AB intersect the y-axis at Q. இல்லையா? Let AQ is to QB, B, K is to 1. சரியா? இங்க K, இங்க 1. கீழே கூட எழுதிக்கலாம் நம்ம. K is to 1. இப்ப ரேஷியோ எழுதலாம். ரேஷியோ எழுதுறதுக்கு முன்னாடி this Q is of the form 0B. இல்லையா? X coordinate 0. ஏன்னா it lies on the y axis. So Q lies on the y axis. Therefore Q is 0B. That is x coordinate equal to 0. X coordinate equal to 0. இப்ப x coordinate கண்டுபிடி. This implies that இந்த k எடுத்துட்டு போய் இங்க உள்ள x மல்டிப்ளை பண்ணுவோம். So 2k இந்த 1 எடுத்து இங்க உள்ள x axis x coordinate மல்டிப்ளை பண்ணுவோம். 2k minus 5 by k plus 1 equal to 0, which implies that 2k minus 5 equal to 0, which implies that 2k equal to 5, which implies that k is equal to 5 by 2, which implies that k is to 1 is equal to 5 is to 2. ரேஷியோ போட்டாச்சு இல்லையா? இப்போ நமக்கு B என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா we can write the coordinates. நமக்கு x coordinate வந்து 0 ன்னு தெரியும். Now we can find the y coordinate of Q. Therefore y coordinate of Q is B, which is equal to எப்படி எழுதணும்? 1 into 1 இல்லையா? So 1 plus இங்க k into B. K into 3. K into 3. So 3k. 1 plus 3k by k plus 1. சரிதானா? இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண k யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 by 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? which is equal to 1 plus 3 into 5 by 2. அப்படிலாம் k is to 1 எப்படி எடுத்துக்கலாம்? நீ 5 எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். இந்த k வேல்யூ எடுக்காம இது k வந்து
5. ரேஷியோ வந்து நம்ம எடுத்துருக்கோம் 5:2 எடுத்துக்கிறோம். அதை நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 எடுக்காம 5:2 போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. கேக்கு பதிலா இங்க 5:2 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு, அது பெட்டர். 2 into 1 that is 2 plus 5 into 3 15/7 இல்லையா? 2 1s are 2, 5 3s are 15/7. That is 17/7. Therefore, the point of intersection is 0, 17/7. சரியா? எழுதிட்டீங்களா? ரப் பண்ணிடலாமா? நிறைய பேர் இப்பதான் வந்து யோசிக்கிறீங்க, எழுதவா வேண்டாமா அப்படின்னு, இல்லையா? அடுத்த क्वेश्चन பாருங்க. Find the lengths of the medians of the triangle whose vertices are அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு vertices of the triangle கொடுத்துட்டாங்க. மீடியன் அப்படின்னாலே ஆப்போசிட் சைடோட ஒரு வெர்டெக்ஸோட ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு அதோட மிட் பாயிண்ட கனெக்ட் பண்ற லைன் இல்லையா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் நமக்கு, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இங்க மிட் பாயிண்ட்ல டச் பண்றதுனால மிட் பாயிண்ட் வழியா போறதுனால மிட் பாயிண்ட் ஃபார்முலா. So let us draw the diagram. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. A 1 minus 1, B 0 4 and C -5 3. சரியா? இங்க மிட் பாயிண்டட் D. ஒரு லைன் மட்டும் சும்மா பேருக்கு போட்டுக்கோ. E இங்க F. ஒரு லைனை சாம்பிளா வச்சுட்டு you can finish the others. சும்மா எல்லா மீடியன் வரைஞ்சு நீ வந்து என்ன பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். Let A 1 minus 1, B 0 4, C -5 3 be the vertices of the triangle. அப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்லணும்? let D E F be the midpoints of sides. ஃபர்ஸ்ட் D எந்த சைடுக்கு? BC-க்கு, E வந்து AC-க்கு, F வந்து AB-க்கு. ஆர்டரா எழுதணும். AB respectively. பாரு எப்படி எழுதிருக்கோம்? DEF be the midpoints of sides BC, AC and AB respectively. அப்படின்னா என்ன அர்த்தம்? D is the midpoint of BC, E is the midpoint of AC,
and F is the midpoint of AB ன்னு அர்த்தம். லைனா எடுக்கணும் ஆர்டர் மாறாம. இப்போ D கண்டுபிடிக்கலாம். therefore D is D midpoint இல்லையா 0 plus minus 5 so minus 5 by 2 4 plus 3 7 by 2. நம்ம AD ஓட length வேணும். therefore length of AD is equal to square root formula distance formula தெரியும் square root of 1 plus 5 by 2 இதை வந்து நம்ம 2 by 2.5 னு கூட எடுத்துக்கலாம் minus 2.5 3.5 னு எடுத்துட்டேனா உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ 1 minus பாரு 1 minus of அதாவது x1 minus x2 by 2 sorry x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square இல்லனா x2 minus x2 the whole square x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square distance formula எழுதிக்கோ ஒரு தடவை வேணுமானா எழுதிக்கோ distance formulaவை x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square is equal to square root of இது x2 னு எடுத்துக்கிட்டேனா இல்ல அதே x2 னு எடுத்துக்கோ இது x1 னு எடுத்துக்கோ 1 minus 2.5 minus of minus plus அப்ப 3.5 the whole square அப்படி கொஞ்சம் இங்க வந்து டவுட் இருக்கு அப்படினா 1 plus 2.5 போட்டுக்கோ 1 plus 2.5 the whole square plus y2 minus 1 minus 3 whole square sorry minus 3.5 minus 3 minus 3.5 the whole square வேணும்னா உனக்கு இங்க வேணா எழுதிக்கோ minus 2.5 3.5 அப்படின்னு இங்க எழுதிக்கோ அப்ப ஈஸியா இருக்கும் substitute பண்ணது கண்டுபிடி so 3.5 the whole square plus 4.5 the whole square இல்லையா which is equal to square root of 3.5 the whole square plus minus 4.5 the whole square which is equal to square root of 3.5 square கண்டுபிடி 5 5s are 25 2 15 30 32 3 9 9 plus 3 12 plus 4.5 minus into minus square பண்ணும்போது minus into minus plus ஆயிடும் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடி 5 5s are 25 2 20 plus 2 22 20 42 20 40 42 4 16 20 வேணும்னா நீ போட்டு மல்டிப்ளை பண்ணி பாரு which is equal to square root of 32.5 centimeters புரியுதா $32.5 க்கு நீ வேணா உட்கார்ந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு வேல்யூ எழுதிக்கோ சேம் வே இப்ப E கண்டுபிடிச்சோம்னு வெச்சுக்கோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB AC அப்போ -5 plus 1 therefore -4/2 now E is 1 minus 5/2 minus 1 plus 3/2 that is E in a minus 4/2 it is minus 2 இங்க 2/2 1 அப்ப இங்க எழுதிக்கோ minus 2 1 இப்ப இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடி B அதே மாதிரி இங்க CF so make it a homework சரியா இத homework போட்டு முடிச்சிருங்க only length மட்டும் கண்டுபிடிக்கணும் you can check your answers அடுத்து இந்த ஏரியா ஆஃப் a triangle நீங்க நிறைய தடவை இந்த ஃபார்முலா படிச்சு எழுதி இருப்பீங்க இல்லையா ஏரியா ஆஃப் a triangle with vertices x1 y1 x2 y2 x3 y3 is equal to half into x1 y2 minus
இல்லையா? ஒரு பெரிய ஃபார்முலா x2 அதாவது x1 y2 minus x2 y1 அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு now we will see a presentation. சரியா? இப்போ ஒருவேளை இந்த பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுமா இருக்கும். பார்க்கலாமா? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். எப்பவுமே ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் எப்படி எடுப்போம்? x1 y1 x2 y2 x3 y3. சரியா? ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். முதல்ல அதோட வெர்டிசஸ் எழுதியாச்சு. A is taken as x1 y1, B யோட coordinates x2 y2, C யோட coordinates are x3 y3. அடுத்து என்ன பண்ண போறோம்? From the vertices we are going to erect perpendiculars to the x axis. x axis க்கு perpendicular போட்டாச்சு. இப்போ போட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்குது பாரு. நமக்கு தேவை என்ன? இந்த ட்ரையாங்கிள் ABC யோட ஏரியா. பட் நமக்கு கிடைச்சிருக்கிறது இங்க x axis ஓட சேர்த்து பார்த்தேன்னா இங்க ஒரு ட்ரபீசியம் இருக்கு, இங்க ஒரு பெரிய ட்ரபீசியம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு லைன் பேரலல், இந்த ரெண்டு சைடு பேரலல். சோ இது ஒரு ட்ரபீசியம், இது ஒரு ட்ரபீசியம். அதுல இருந்து இந்த ரெண்டு ட்ரபீசியம் ஆட் பண்ணிட்டு இங்க ஒரு ட்ரபீசியம் இருக்கு. இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we'll get the triangle. பாரு, I'll shade the colors. Area of triangle ABC equal to area of trapezium AB ML plus area of the other trapezium ALNC minus area of this trapezium. பாத்தியா? இது எடுத்த உடனே நமக்கு இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சாச்சு இல்லையா? சோ ட்ரையாங்கிள் கிடைச்சிச்சு. இதுக்கு எப்படி இப்ப ஃபார்முலா எழுதுறது? ஒவ்வொரு ட்ரபீசியம், 3 ட்ரபீசியம் இருக்கு நமக்கு, அதோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈக்குவல் டு half into a plus b into h, where a and b are the parallel sides and h is the distance between the parallel sides. நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, மறந்துருந்தீங்கன்னா நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். half into a plus b into h. அதாவது ஒரு ட்ரபீசியம் இப்படி இருக்கு அப்படின்னா, ட்ரபீசியம் வச்சுட்டோம்னா இது a, இந்த parallel sides ரெண்டையும் ab ன்னு எடுப்போம், இந்த நடுவுல உள்ள ஹைட்ட வந்து h ன்னு எடுப்போம். half into a plus b into h. இந்த ஃபார்முலாவை நம்ம ஒவ்வொரு ட்ரபீசியத்துக்கும் அப்ளை பண்ண போறோம். முதல்ல இந்த ட்ரபீசியம் எடுக்கும், எடுத்துட்டு பாரு, is equal to ஃபார்முலாவை தான் எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோம் பாரு, half into இது ரெண்டும் தான் parallel சைடுங்க, இது ஹைட். therefore bm plus al into ml. அடுத்த ட்ரபீசியம் half into அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் parallel, therefore al plus cn into ln வந்து distance between these two. அடுத்தது மைனஸ் இந்த ட்ரபீசியம், இதுக்கு இது ரெண்டும் தான் parallel sides. so bm plus cn into distance between them is mn. சரியா? இப்ப என்ன பண்ண போறோம்? இதோட இந்த bm al ml இந்த எல்லா சைட்ஸையும் in terms of x and y நம்ம எழுத போறோம். x1 y1 x2 y3 y2 x3 y3 ஃபார்முலா நம்ம எழுத போறோம். பார்க்கலாம். bm எங்க இருக்கு? இங்க. இங்க b யோட y, இது வந்து y கோஆர்டினேட். அப்போ y2 இது வந்து நமக்கு பாரு என்ன செய்ய போறோம் பாரு, y2 plus y1 half into எப்படி வந்தது y2 plus y1? இந்த டிஸ்டன்ஸ் வந்து y2, இது வந்து y1. so y2 plus y1, இந்த டிஸ்டன்ஸ் என்ன? x2 x, அதாவது x1, இது வந்து x1, இந்த டிஸ்டன்ஸ் x1, அதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் x2. அப்போ இது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா x1 minus x2. அதே மாதிரி ஒன்னொன்னுத்துக்கா எழுதுறோம். இங்க al plus cn என்ன ஆகுது பாரு, al this is y1, cn வந்து y3 into x3, இது வந்து x3, இந்த லென்த் x3 minus
x1 minus half of in the triangle in the trapezium எடுக்கிறோம். Again this is y2 plus y3 into இது வரைக்கும் x3 இது வரைக்கும் x2 therefore x3 minus x2. சரியா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? half வந்து காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டோம். y2x1 plus minus y2x2 plus y1x1 or x1y1 minus x2y1. இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு we are cancelling the positive and negative. அதாவது ஆப்போசிட் சைன் இருக்கிறதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ we are left with only 6 terms. இதுல 6 terms கேன்சல் ஆகும், ஒரு 6 terms மட்டும் மீதி இருக்கும். சரியா? அந்த terms மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். So we get பாரு half into இங்க x1 காமனா இருக்குது, இதுலயும் x1 காமனா இருக்கு. So we take it out, x1 into then y2 minus y3 இல்லையா? அதே மாதிரி காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். x1 காமன் எடுத்துக்கோம், x2 காமன், x3 காமன் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ டேர்ம்ஸ் எப்படி வருது பாரு. இங்க x1 எடுத்தினா இங்க y2 minus y3, இங்க x2 எடுத்தினா y3 minus y1, x3 வெளியே எடுத்தேனா y1 minus y2. உனக்கு நான் இது சாதாரணமா என்ன சொல்வேன்னா சைக்கிளிக்கா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்வேன் நான். அதாவது 1 2 3 இப்படிதான் வரணும். முதல்ல நான் x1 எடுத்தேன்னா அடுத்து எழுதும்போது y2 minus y3, அடுத்து என்ன எழுதுறேன்? x2 எழுதுறேன். 2 எழுதும்போது முதல்ல எனக்கு y3 minus y1 பிளஸ் அடுத்து x3 எழுதுறேன். 3 எடுத்துட்டேன். அப்போ yல y1 minus y2 இப்படிதான் எழுதணும். புரியுதா? அது சைக்கிளிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த 1 2 3 இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கோ. x1 x2 x3 நம்ம எழுதணும். உள்ள எழுதும்போது அந்த நம்பர்ஸை மாத்தாம சஃபிக்ஸை மாத்தாம இருக்கிறதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோ. சைக்கிளிக்கா வச்சு எழுது. சரியா? சரி, இன்னொரு ஷார்ட்கட்டும் பார்க்கலாம். இதுல என்ன சொல்றேன் உங்களுக்கு. Hence area of the triangle with vertices x1 y1 x2 y2 x3 y3 is this. இதை எப்படி நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வைக்கிறது? இது இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணா அப்படி கிடைக்குது. So we can write it this way also. எப்படி? x1 y2 minus x2 y1 plus x2 y3 minus x3 y2 plus x3 y1 minus x1 y3 இப்படியும் எழுதிக்கலாம். உனக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா வேணும்னா பாரு, ரிமெம்பர் த ஃபார்முலா. நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? லீனியர் அந்த ஈக்குவேஷன்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் படிக்கும்போது படிச்சோம். அதை நம்ம இங்க ஃபாலோ பண்ணலாம். வெர்டிசஸ் எல்லாம் எழுதிக்கோ. x1 y1 கீழே 1 எழுதிக்கோ. அதே மாதிரி x2 y2 1 x3 y3 1. அகைன் இந்த ஃபர்ஸ்ட் காலமை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ஆஸ் யூஷுவல் x1 எடுத்தோம்னா x1 இன்டூ அதை மறைச்சிடு y2 minus y3. சரியா? அடுத்தது x2 மறைச்சுக்கோ. அப்போ x2 இன்டூ y3 minus y1. அடுத்து x3 மறைச்சுக்கோ. என்ன மீதி இருக்கு? அந்த x1 தான் இங்கேயும் இருக்கு. So y1 minus y2 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? So with this formula we are closing today. Sign of area, அதாவது பாயிண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸா நம்ம எடுத்துட்டோம்னா ஏரியா, அதாவது ஏரியாவோட சைன் நெகட்டிவா இருக்கும். ஏரியா நெகட்டிவ்ல இருக்க முடியாதே அப்படின்னு நீ கேட்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ சைனை என்ன செய்திருக்க, பாசிட்டிவா இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும், கிளாக் வைஸ் நீ எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். அப்போ நெகட்டிவா இருக்கேன்னு கேட்க கூடாது. நீ எப்படி எடுத்திருக்க? கிளாக் வைஸா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏரியா கேனாட் பி நெகட்டிவ், சோ இத்தனை ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ மைனஸை விட்டுட்டு நீ எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம், இதை எங்க அப்ளை பண்றோம்? அப்ளிகேஷன் லெவல்ல போகும்போது நம்ம லாஸ்ட் இயர் ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா என்ன செய்வோம்? ஏபிசி 3 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். ஒரு லென்த் இது ஏ, பி, இது சி, மொத்தம் லென்த் சின்னு எடுத்துட்டு ஏ பிளஸ் ஏ கண்டுபிடிப்போம். லென்த் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்.
then second 2 points, then first point and the third point. கண்டுபிடிச்சிட்டு a plus b equal to c அப்படின்னு இருந்ததுன்னா then the points are collinear னு சொல்வோம். பட் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொலினியரா இருந்தா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வில் பி 0 இல்லையா? அப்போ ஒரு ஏரியா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அத ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் எடுத்துட்டு நீ ஏரியா கண்டுபிடிக்கிற. ஏரியா 0வா வந்ததுன்னா யூ கேன் சே தட் the 3 points are collinear இல்லையா? இது செகண்ட் மெத்தட். 9th படிச்ச மெத்தட் அது. இது 10th நம்ம படிக்கிற மெத்தட். A வந்து A என்ற பாயிண்ட் எடுக்கிறோம், B C எடுத்துட்டோம்னா show that area of the triangle with these points as vertices equal to 0. அப்படி 0 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா then we say that actually the points are collinear. சரியாமா? So with this I close today and we'll meet tomorrow. We'll start with exercise 2. Okay students? Thank you. We'll meet tomorrow.